can jump from the practice. You can jump from start பண்ணி step எல்லாரும் என்னை பாப்பீங்க நான் எல்லாரும் இப்படி பாப்பேன் அவ்வளவுதான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே சொன்னேன்ல உங்ககிட்ட ஹாட்டா நான் ரெண்டு தான் ஐயோ பின்னாடி காட்டுங்க நீ உட்கார்ந்துக்கோ பப்பி அண்ணன் கூட சரி அப்ப அடல்ஸ் வந்து நம்ம ஆய் சொல்லு பார்த்து கீழே வந்து அப்பா என்ன சீனி கூட எது சீனி வாரே போறீங்க வா ஆனா எக்ஸ்பிரஷனே இல்லையா பேசல ரோபோட் ஆர்டர் பண்ணி மறுபடியும் அதேதான் சிங்கிள் பெல் ஏய் மேல இருந்து தாண்டா கீழ வரான் இப்பதான் கீழ இருந்து மேல ஸ்பீக்கர் ஓடுற ஊர்ல சோஸ் கொடுக்குறதா இருந்தா கொடுத்துட்டு இருக்காங்க மீன் குழம்பு சூப்பர் நல்லா இருக்கு யாரு யாரு உங்க பேரு என்ன இங்க வாங்க உங்க பேரு என்ன சூப்பர் எல்லாம் கை தட்டலாமா அனிஷ்க்கு கை தட்டலாமா சூப்பர் சூப்பர் மீன் குழம்பு சாப்பிட்டியா நல்லா இருந்ததா சரி என்ன பண்ணிட்டு இருக்க நீ விளையாடிட்டு இருக்கியா என்ன விளையாட்டு இது கழுத்துல என்ன தொங்கிட்டு இருக்கு கண்ணாமூச்சா யாராரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரை கூப்பிட்டு பார்க்கலாம் யாராரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நேம்லாம் சொல்லு பேர் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சொல்லு நண்பர்கள் திரும்பி பார்த்து சொல்லு தோஸ்து யார் உன்னோட உன் கூட தனிமா விளையாடுறவங்க யார் தோஸ்துன்னு கேளு நீ விசில் அடிச்சோடனே யாரெல்லாம் வருவாங்க விசிலடி சவுண்டா விசிலடி சூப்பர் 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 இவனுக்கு ஒரு கை தட்டுங்க வேலுசாமி வாங்க வாங்க வேற யார் வர இப்போ நாங்க போவே சொல்லி இங்க வா இங்க வந்து பயப்படுற மாதிரி எல்லாம் தெரியல அது சூப்பர் இப்ப 2 பேரும் ஒரு டான்ஸ் ஆடலாமா என்ன பாட்டு நல்லா ஆடுவியா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் என்ன பாட்டு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் யாராருக்கெல்லாம் விஜய் பிடிக்கும் விஜய் விஜய் யாராருக்கெல்லாம் விஜய் யாராருக்கெல்லாம் பிடிக்கும் விஜய் பிடிக்கிறோம் சொல்றவங்க எல்லாம் முன்னாடி வாங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவோம் டான்ஸ் ஆடலாம் ஃபர்ஸ்ட் சரி பாட்டு மட்டும் போடுவோம் என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க யாரெல்லாம் வந்து டான்ஸ் ஆடலாம் வாங்க 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 ஆமா ஓகே பாட்டு மட்டும் நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஜிம்கி வேமா ஜிம்கி நீங்க வாங்க முன்னாடி வாங்க வா வா வா
நல்லா பெரிய டான்சர் ஆகிறதுக்கான வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து முதல்ல எங்களுடைய வரவேற்புரை வழங்குறதற்கு எங்கள் சர்ச்சிலிருந்து சார். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, இளைஞர்களே, இளம் பெண்களே, சிறார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் இந்த காலை பொழுதிலே எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த ஸ்ரீ காலபைரவர் குழுமத்தின் தலைவர் முனைவர் பிரபு அவர்களே, இந்த குழுமத்தின் சிறப்பு ஆலோசகரான ஆஷிஷ் நகர் அவர்களே, அடுத்து இங்கு மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர் ராஜேஷ் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய கோயிலின் தன்மகர்த்தா மனோகரன் அவர்களே, இந்த இன்றைக்கு உணவு ஏற்பாடு செய்கின்ற ஆனந்த பவன் உரிமையாளர் இளங்கோவன் அவர்களே, எங்களது ஆலயத்தின் தந்தை, எங்களுடைய அன்பிய குழுவின் தலைவராக விளங்குகின்ற திருமதி டீனா அவர்களே, இங்கு குழுமி இருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சங்க காலத்திலே புலவர்கள் பாடினார்கள். இன்றைக்கு இந்தியாவில் இருந்து வெளிநாட்டிற்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் கூட தங்களுடைய வேர்களை தேடி இந்த நாட்டிற்கு வருகின்றார்கள். இங்கே நாங்கள் நகரத்திலிருந்து இந்த பழவேலி கிராமத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். உங்களுடன் பழகி பேசி செல்வதற்காக வந்திருக்கின்றோம். பழுத்த மரம் இருக்கின்றது என்றால் பறவைகள் அனைத்தும் கூடும். அதை போல நாங்கள் அன்பு பறவைகளாக இந்த பழவேலி கிராமத்திற்கு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். உங்களை எல்லாம் நாங்கள் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய குழு அன்பியம் என்ற குழு அன்பை விதைப்பதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். அனைவரும் சமம், அனைவரும் நிகரானவர்கள், அனைவரும் ஒன்றான மக்கள் என்பதை புரிந்து கொண்டு அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் என்று கூறுவார் வள்ளுவர். அத்தகைய அன்பினை விதைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் திரும்பவும் வருக வருக என்று வரவேற்று அமர்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி. ஸோ இப்போ வந்து வரும்போது கொஞ்சம் பேர்கிட்ட இங்கே பேசிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ வருஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நான் நிறைய இடத்துக்கு நிறைய பேரை இந்த மாதிரி போய் பார்த்து பேசி அவங்கக்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்த அவங்கக்கிட்ட வந்து நான் பார்க்குறப்போ ரொம்ப வியந்த விஷயம் என்னன்னா, இந்த மீனவர்கள் கிட்ட போய் நான் நிறைய பேசியிருக்கேன். கடலில் போய் மீன் பிடிப்பாங்க. இந்த சின்ன சின்ன படகுல போய் அவங்களோட போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். போய் கடலில் தங்கி மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அவங்களோட மன வலிமையை நான் அந்த இடத்துல பார்க்குறேன். அதே ஒரு விஷயத்தை தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். ஒரு மலையில் வந்து தங்கி ஒரு தாத்தா காலத்துல இருந்து அவங்க இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி வசதிகள் இருந்திருக்கும், இந்த இடத்துல இருந்து அவங்க எப்படி முன்னேறி இருக்காங்க. இவ்வளோ பசங்களை வந்து இங்கே பார்க்கும்போது ஒரு பையன் நல்லா டான்ஸ் ஆடினான். அவனை வந்து நல்ல விதமாக ஊக்குவிச்சு அவன் ஒரு பெரிய டான்ஸராகவோ
சினிமாவில் ஏதாவது ஒரு பெரிய துறையில் வந்து அவனை வந்து ஊக்குவிக்க விதமாகவோ உங்களுடைய திறமைகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ திடீர்னு சாமி வந்து உங்கள் முன்னாடி தோன்றி உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுடைய ஆசை என்னவா இருக்கும்? சும்மா திடீர்னு கடவுள் வந்து உங்க முன்னாடி தோன்றி நான் ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன கேட்பீங்க? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. இல்ல ஒரு ஆசை இருக்கும்ல, எதுவுமே இல்லையா? கடவுள் சரி, கடவுள் வந்து கேட்கும் போது ஒண்ணுமே கம்முன்னு இருப்பீங்க. சைலண்டா இருந்தீங்கன்னா அவர் விட்டு போயிடுவாரு. எதுவும் ஆனா போல இருக்கு, உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு ஒரு நான் இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய பசங்க நல்ல திறமைகளோட இருந்தீங்க. ஸோ இந்த தாத்தா காலத்துல இருந்து இருக்கும்போது நம்ம ஒரு படி வந்து மேல இருக்கணும். தாத்தா வந்து காலில் செருப்பு போடாம நடந்து போயிருக்கலாம், நம்ம ஒரு செருப்பு போட்டு நடக்கலாம். தாத்தா வந்து நடந்து போயிருக்கலாம், நம்ம ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கலாம். தாத்தா வந்து ஒரு சைக்கிள் வச்சிருந்தா நம்ம ஒரு மோட்டார் சைக்கிள்ல போகலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு படி ஒவ்வொரு வாழ்க்கை தரத்தை நம்ம எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கலாம். அதுக்கு கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மக்கள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட திறமைகள் என்னன்னு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் அப்படின்னு. ஸோ உங்க கனவு என்ன அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் முயற்சித்து அந்த கனவை நோக்கி நீங்க உங்க பயணத்தை தொடரலாம். நம்ம நாட்டோட பிரசிடென்ட் யாருன்னு தெரியுமா? திரௌபதி முர்மு. அவங்கள பத்தி தெரியுமா? அவங்க வந்து ஒரு பழங்குடியின மலையில வாழ்ந்த சமூகம். அதாவது அந்த ஊர்ல வந்து ஒரு கரண்ட் கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சமூகத்துல இருந்து இன்றைக்கு நாட்டோடைய பிரசிடென்ட்னா நாட்டுக்கே ஒரு பெரிய தலைவர் மாதிரி அவங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இந்த மாதிரி ஒரு மலை கிராமத்துல இருந்து வந்த ஒரு பெண் இன்றைக்கு நம்மளுடைய பிரசிடென்ட், 15வது பிரசிடென்ட்டா நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த லெவலுக்கு நம்ம போகும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு சின்னதா ஒரு நான் சொன்னேன்ல ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கலாம். ஒரு இப்போ இங்க இருக்கிற மக்கள் தரத்தை நம்ம எப்படி உயர்த்தலாம், உங்க பசங்களையே வந்து அடுத்த தலைமுறையின எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க வந்து உயர்த்தணும் அப்படின்னு நீங்க உங்க பேரண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் அவங்கள ஊக்குவிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புங்க, படிக்க வைங்க, கொஞ்சம் காலேஜுக்கெல்லாம் அனுப்புங்க. இந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு, ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ அரசாங்கம் நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்து அதை நீங்க கொஞ்சம் பூர்த்தி பண்றதுக்கு நிறைய உதவிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தன்னார்வ நிறுவனங்களும் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய அடுத்த தலைமுறையினர் அடுத்த நிலைக்கு வரணும்னா நீங்க ஒரு படி உங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன சப்போர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை தூக்கி விடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களுக்காக உழைக்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் தயாரா இருக்கு. இந்த வாய்ப்புக்கு கொடுத்ததுக்காக எங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க கூட இன்னைக்கு ஒரு நாள் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இருந்தவர் மிக அழகா ஊக்குவிக்கும் விதமா எல்லாத்தையும் பேசினாரு. இப்ப வந்து உங்க எல்லாருக்கும் பாட்டு பிடிக்குமா, பாட பிடிக்குமா? இப்ப நம்மளுக்காக மூத்தவங்க, எங்க குழுல மூத்த அங்கிள் ஆண்டி வந்து இப்ப நம்மளுக்காக ஒரு பாடல் பாடுவாங்க. வாய்ப்பு மாறாதான் இருக்கும், உங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த பாட்டை பாடுறேன். பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா, பூவே பூச்சூடவா
இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன் சென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை கண்ணில் வெந்நீரை வார்ப்பேன் கண்களும் ஓய்ந்தது ஜீவனும் தேய்ந்தது ஜீவ தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நெய்யாக வந்தாய் இந்த கண்ணீரில் சோகமில்லை என்றும் ஆனந்தம் தந்தாய் பேத்தி என்றாலும் நீயும் என் தாய் பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே பொன்முகம் பார்க்கிறேன் அதில் என் முகம் பார்க்கிறேன் இந்த பொன்னாளை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும் மீண்டும் ஜென்மங்கள் மாறும் போதும் நீ என் மகளாக வேண்டும் பாசராகங்கள் பாட வேண்டும் பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. இன்னொன்னு உங்களுக்கெல்லாம் பிடிச்ச இன்னொரு பாட்டு ஒரு ஒன் ஸ்டான்ஸா பாட்டு. முன்னால் முடியும் தோலா முன்னால் 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 வாடா முன்னால் முடியும் தோலா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நீலநதி போல ஓடிக்கொண்டிரு எந்த மேன்மைக்கும் வெற்றிகள் வேட்கைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊரைக்குமே தோலா முன்னால் வாடா முன்னால் முடியும் தோலா முன்னால் வாடா நாளை 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 என்று இன்றே இழக்காதே இன்றே இழக்காதே இன்றே இழக்காதே இன்றே இழைத்தால் நாளை முளைக்கும் அதனை மறவாதே அதனை மறவாதே அதனை மறவாதே நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா நியாயம் காயம் அவனே அறிவான் அவனிடம் அதை நீ விட்டு செல் தோழா முன்னால் வாடா. சூப்பரா பாடுன ஆன்ட்டிக்கும் இன்னொரு ஆன்ட்டிக்கும் ஒரு கைதறி கொடுக்கலாமா மறுபடியும்? தேங்க்ஸ். ஓகே சரி, இப்போ ஆன்ட்டி பாடின மாதிரி உங்களை யாராச்சும் பாடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். யார் பாடுறதுக்கு ரெடி? பெரியவங்களுக்கு. இப்போ நம்மளாம் தான் இப்போ ரொம்ப பாட்டெல்லாம் பாடுறது இல்லை, குழந்தைங்க எப்பயுமே விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க, பாட்டு பாடிடுறாங்க ஆடுறாங்க. இப்போ பெரியவங்களை யாராச்சும் இந்த மாதிரி தனியா நின்று சோலோ சிங்கிங், அதாவது தனியா பாட்டு பாடுறது, உங்களை யாராவது நல்லா பாட்டு பாடுவீங்களா? ஏதாவது தெரிஞ்ச பாட்டு தெரியுமா? யாராவது பாடுவீங்களா? சினிமா பாட்டு, சாமி பாட்டு, எதுனாலும் ஓகே தான். 2 லைன் பாடினா கொடுக்குறோம். யார் பாடுவா? நீங்க பாடுவீங்களா? ரெண்டு வரி பாடுங்க. ஆமா, நீங்க இங்க முன்னாடி வரணும்னு கூட இல்ல, நாங்க மைக்கு தரோம், நீங்க அங்கே உட்கார்ந்துட்டே பாடுங்க. உங்களுக்கு சினிமா பாட்டு தெரியுமா? 2 வரி பாடுங்க. சரி பரவாயில்ல, இருந்தாங்க தெரிஞ்ச வரைக்கும் பாடுங்க. ஒரு பாட்டு கூட தெரியாதா? சும்மா பாடுங்க. 2 வரி பாடுங்க. நீங்க பாடுறீங்களா? சரி இந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து பாடுறீங்களா? ஏதாவது ஒரு பாட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க யாராவது சின்ன ஒரு 2 வரி பாடுங்க. சரி, ஜென்ஸ் யாராவது பாடுறீங்களா? நீங்க பாடுறீங்களா? ஒரு 2 வரி பாடுங்க. தலை சாங், தளபதி பாட்டு எவ்வளவோ இருக்குது, சூப்பர் ஸ்டார் பாட்டு. யாராவது பாடுறீங்களா? 2 வரி நீங்க பாடுங்க. பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வதையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வதையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாய்மையுள்ள தாய்மணியில் தலை சாரிவதான
சாய்களானார் குளிரும் பனியும் கட்டிலே கோமகனும் கட்டிலே ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி crashing through the snow in a one more open sleigh. Over hills we go, laughing all the way. Days of the rain, making spirits bright. My father is to ride and sing this day is for tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, my father is to ride in one horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, my father is to ride in one horse open sleigh. பாடினாங்களா சின்ன பசங்க? சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. நீங்க யாராவது பாட்டு பாட போறீங்க. சின்ன பசங்க உங்களுக்கு தெரியும்ல. சரி, உங்க அம்மாங்க அக்காங்க தான் வைக்கப்படுறாங்க. நீங்க பாடுவீங்களா? வா முன்னாடி வா. சூப்பர், வாங்க கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். வாங்க வாங்க வாங்க, தப்பி வாடா. 2 பேர் இங்க பாரு, அண்ணாலாம் பாத்தியா? நிறைய பேர் நின்று பாடினாங்கல்ல. இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு தனியா நிக்கிறான்ல. வா நீங்க வா, சும்மா ஒரு 2 வரி பாடு. ஆமா, மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கா. வா ஓடி வா. அரிடி 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 ஆராரோ அரிடி 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 ஆராரோ அழகு மலை மூஞ்சலிலே ஆதி ஆதிசக்தி மூங்கிலம்மா ஏலேலு ரத்தங்கால எங்க காளியம்மா. பாடுங்க பாடுங்க, வேற பாட்டு பாடுங்க. வேற பாட்டு சூப்பர். நிறைய பாடு, நல்லா பாடுற. கூட வேற யாராவது அப்படியே வரலாம். வேற யாருக்கா தெரியுமா? அவங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க, சேர்ந்துக்கோங்க. வாங்க. ரத்த கடிப்பே மாமினாருக்கு ரத்த கடிப்பே எல்லாரும் கை தட்டி சிகர கடிப்பே மயக்க பொடி மலை ஏறுதி தட்டாடப்பல கத்திரிக்காவே விட அவுக்கு அந்த கை உத்தி தட்ட தட்டு தட்டி பயமே கத்து வாட்டரடி சூப்பர் ஆட்டோமேட்டிக்கா கிட்டடச்சில்லா சூப்பர் சூப்பர். ரெண்டு நாளே நீ யாரவன கேளு எகரம்போ வாலே கிக்கிரிக கர ஊச்சன கத்துவா ஏ மச்சான் கோட தாடி ஏத்தி சுத்துவா ஏ அகர முகர நச்சினார போகற சிகன காரங்களோட வெட்டிய மார்க்கெண்டு ஓப்னாட்டு மச்சான் ஒத்துனா சிகன காரங்களோட வெட்டிய கல்ல போல மச்சான் அச்சி நீர்ப்பான் ஏ சிகன கார மச்சான் அச்சி நீர்ப்பான் ரெண்டே நாளே யாரவன கேளு இவ ரொம்ப வாலே கிக்கிரிய கர மூச்சனை கத்துவா ஏ மச்சான் கோட தாடியே சென்று சுத்துவா அகர முகர நச்சி நாரா போகற சிங்கடகார எங்களோர வெட்டியா. தேங்க்யூ. உங்க தம்பி சூப்பரா பாடுறாரா? ரொம்ப அருமையா பாடினாரு. அதனால தம்பிக்கு ஒரு சின்ன பரிசு. வெல்கம்டா. இன்னொரு தம்பி யாரு பாட்டு பாடினது? வாங்க, உங்களுக்கும் ஒரு சின்ன பரிசு. ஓகே, இதே மாதிரி வேற யாரு சின்ன பிள்ளைங்க பாட்டு பாட ஆசைப்படுறீங்க? ஒரு 2 பேர் 3 பேர் தெரியுமா? கோயிலுக்கு போவீங்கல்ல, சாமி கும்பிடுவீங்கல்ல, வாங்க ஏதாவது ஒரு சின்ன பாட்டு பாடுங்க. சரி, அங்க உட்காந்துட்டே பாடுறீங்களா? தலை பாட்டு, தலபலி பாட்டு, சூப்பர் ஸ்டார் பாட்டு. சரி, ஏதாவது பேசுவீங்களா? டான்ஸ் ஆடுறீங்களா? ஓகே, சரி. நீ பாடுறியாடா? அப்ப இன்னொரு பரிசு கிடைக்கும். நீ பாடுறியா? வா. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
சரி நாங்க போடுறோம் ஆடுறீங்களா யாரா டான்ஸ் ஆடுறீங்க பாடுறீங்களா பாடுங்க பாடுங்க அக்கா சரி என்ன பாட்டு பாட போறீங்க? நான் வந்து ஒரு 2 விஷயத்தை மட்டும் டக்குன்னு பேசிட்டு நான் போயிடுறேன். உங்க எல்லாத்துக்கும் இப்போ இந்த ஃபங்க்ஷன் மேடம் எப்படி இருக்கு? கொஞ்சம் போர் அடிக்குதா இல்லை எப்படி இருக்கு? ஓகேவா இருக்கா இல்லை ரொம்ப போர் அடிக்குதா? எப்படி இருக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷன்? இப்போ நல்லா இருக்கா? சரி, நான் 2 விஷயத்த மட்டும் நான் பேசிட்டு நான் முடிச்சிடுறேன். நான் ரொம்ப டயத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தளபதியோட ஆடியோ லான்ச் பார்த்தாலும் சரி, எல்லா ஆடியோ லான்ச்லேயும் அவங்க பேசியிருக்க ஒரே விஷயம் என்னென்னா, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் ஒன்றே மாறாதுன்னா என்னென்னா, நீங்கள் எப்போ மாற்றத்தை நீங்கள் நினைக்காத வரைக்கும் அது வந்து மாறாது. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து நினைக்க ஆரம்பிங்க. நீங்கள் எப்போ இந்த மாற்றத்தை நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாற்றம் வந்து உங்களை தேடி தானாக வரும். நீங்கள் வந்து எங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிற வரைக்கும் அது மாறாது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு பொதுவான கருத்தை தான் சொல்கிறேன். இது யாரெல்லாம் வந்து எங்கள் வாழ்க்கை இங்கே தான் இருக்க போகுது, நாங்கள் தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறாது.
நான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் பெரிய ஆளாக ஆவேன்னு நம்ம நினச்சோம்னா இமயமலையே உடச்சிட்டு நமக்குரிய தேடல் வந்து நம்மகிட்ட வந்து நிற்கும். அது நான் வந்து நிறையா விஷயத்தில் என் வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் ரொம்ப பில்டப் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 18,000 நான் சேலரி தான் இருந்தேன். அப்போ நான் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த கார் வாங்கணும்னா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் ஒரு 2 மாதத்தில் எனக்கு வந்து அடுத்த ஜாப் கிடச்சிச்சு. அது மூலமாக நாங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும். இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்குரிய மாற்றத்தை நீங்கள் தேடினீங்கன்னா அது உங்களை தேடி தானாக வரும். அது எப்படி வரும்னு உங்களுக்கு தேவையே இல்லை. இது நான் வந்து ஒரு மதத்தோட அடிப்படையும் சொல்லலை. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தானாக எல்லாமே தேடி வரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ இங்கே வந்து நிறையா பெற்றோர்கள் எல்லாமே இருக்குங்க. ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு வந்து நான் முடிச்சிடுறேன். இப்போது நம்ம எல்லாமே பொதுவாக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ ஏதாச்சும் ஒன்று வந்து தப்பாக நடக்கும், அதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் போய் உட்கார்றதே நம்மளை மாதிரி ஒரு ஆட்கள் தான். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு மாற்றம் வரணும்னா அது இந்த சின்ன வயசுலேருந்து தான் வரணும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இப்போலேருந்தே சொல்லுங்கள் எது கரெக்டு எது தப்புன்ட்டு. ஏன்னா இப்போ இந்த ஊரில் நிறையா பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அடிப்படை தான். இப்போ ஒரு விஷயம் வந்து மாறணும்னா இந்த அடிப்படையே மாறணும். இதையும் நான் பொதுவான ஒரு கதை தான் சொல்கிறேன். ஸோ இந்த அடிப்படை மாறினாதான் எல்லா விஷயம் எல்லாமே ஏற்றத்தாழ்வு எல்லாமே சரியாகும். தேங்க்யூ. வணக்கம் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க எத்தனை யூத்ஸ் இருப்பீங்க? ஒரு 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்க வாலிபர்கள் எத்தனை பேர் இருப்பீங்க? கை தூக்குங்க. இப்ப சொல்ல போறது உங்களுக்காக தான் நான் சொல்ல போறேன். இவ்வளவுதானா? கம்மியான பேர் தான் இருக்கீங்க. பின்னாடி இருக்காங்களா? சரி, ஓகே. இங்க எத்தனை பேர் வந்து படிச்சு முடிச்சிருக்கீங்க இந்த வாலிபர்கள்ல? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க அதிகபட்சமா? சரி, ஓகே. இப்போ இங்க இந்த வில்லேஜ்ல நீங்க இருக்கீங்க, இந்த கிராமத்துல இங்க பக்கத்துல வந்து பள்ளிக்கூடம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? எவ்வளவு தூரம் போகணும் இங்க இருந்து? புரியல. 2 பைபாஸ் தாண்டி போனோம். சரி, ஓகே. இப்போ இதே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா மலையை கிராஸ் பண்ணோம். சரி, இதெல்லாம் வந்து இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா இது ரொம்ப தூரத்துல இருக்கு. அது காரணம் என்ன யோசிச்சிருக்கீங்களா? இல்ல. ஏன் நம்ம இங்க இருந்து நம்ம ஒரு தேவைக்காக இங்க இருந்து ஓடுற மாதிரி தானே இருக்கு ஒரு விஷயத்த தேடி. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராமத்துல இருக்கவங்க அவங்க வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க, யாராவது வருவாங்களா, உதவி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஏன் நம்ம அந்த காத்து இருக்கணும் ஒரு விஷயத்துக்காக? அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஏன் நம்மளால முடியாத மாற்றோம்? இப்போ வந்து ஒரு மரம் விழுந்துருது, இந்த கிராமத்துல நீங்க இருக்கீங்க, ஒரு மரம் இடிஞ்சு விழுது, புயல் காத்து வருது, மழை வருது, அது இடிஞ்சு விழுது, நீங்க வந்து ரெடி பண்ணலாம்னு பார்த்துட்டு இருப்பீங்களா, இல்ல வந்து அதை நீங்களா அப்புறப்படுத்துவீங்களா? நீங்களா அப்புறப்படுத்துவீங்க. ஒரு வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்க கூடாது, நம்ம வந்து அதை உருவாக்கணும். ஒரு வாய்ப்புக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். எத்தனை பேர் வந்து நான் வந்து ஒரு பெரிய கம்பெனில போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுல எத்தனை பேர் வந்து ஒரு பெரிய கம்பெனில போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இந்த விஷயத்துல நான் ஒன்னே ஒண்ணுதான் பாக்குறேன், பெற்றோர்கள் வந்து இதை வந்து ஊக்குவிக்கணும். உங்க பசங்களை நீங்க வந்து நல்ல நிலைக்கு போகணும், நல்லா வளர்ந்து வரணும். ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க தான் கம்பல் பண்ணி போஸ்ட் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும். காலேஜஸ்க்கும் சரி, ஸ்கூல் முடிச்சுட்டாங்க, 12வது முடிச்சதோட அவங்க நிறுத்திடலாம், அதுக்கப்புறம் எங்க படிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பண்ணாதீங்க. சரிங்களா? அவங்க வந்து ஊக்குவிங்க பெற்றோர்கள் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பசங்களும் நீங்க சொல்லுங்க, நாங்க போய் படிக்கணும், படிச்சு நாங்க இன்னும் மேல வரணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்போ என்னோட இதை எடுத்துக்கிட்டோம்னா, எங்க வீடு தொடங்கினது வந்து குடிசையில தான் தொடங்குச்சு. அந்த குடிசையில கரண்ட் கூட இல்ல. சரிங்களா? இப்போ வந்து ஒரு அப்பா நாங்க முயற்சி எடுத்ததுதான், யாரா வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எந்த இடத்துலயுமே வந்து பண்ணல. இப்போ வந்து ஒரு இதுவா நாங்க வந்து ஒரு இதுவா வாய்ப்பு வந்து கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்க அதை நாங்க உருவாக்குறதுனாலதான் அந்த இடத்துல நாங்க இருக்கோம். அதே மாதிரி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட சம்பளம் வந்து ரொம்ப கம்மி. சரிங்களா? ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள கூட இருக்காது. இப்போ நான் வந்து தனியா தொடங்கினேன், ஒரு பிசினஸ் ஒன்று தொடங்கினேன். இப்போ எனக்கு வந்து 3 கிளினிக்ஸ் இருக்கு. 3 கிளினிக் 3 லொகேஷன்ஸ்ல வச்சுட்டு இருக்கேன்.
2 இப்போ ஆக்டிவா இருக்கு, ஒன்று வந்து இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல ஓப்பன் பண்ணிடும். நான் அந்த கிளினிக் திறக்கிறது சாயந்தரம் டைம்ல தான் திறக்கிறேன். மாசத்துக்கு 3 லட்சத்துல 4 லட்சம் நான் அங்க இருந்து சம்பாதிக்கிறேன். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் இருந்தது. எப்படி அது வந்து உருவாச்சு? நான் கிரியேட் பண்ணேன். நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கீழே போய் வேலை செய்யணும் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் எதிர்பார்க்கல. புரியுதுங்களா? ஒரு வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கணும். நம்ம அதே இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா வரும் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னா காலம் தான் போகும் தவிர வயசாகும். நம்மளால வந்து எந்த இடத்துலயுமே வந்து சாதிக்க முடியாது ஒரு விஷயத்த. அதனால இளைஞர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா இருக்கிறத வச்சு தொடங்குங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்குங்க. ஒரு சின்ன பொருள் தான் இருக்கும், இதை வச்சு நம்ம எப்படி தொடங்குறது, நம்ம சம்பாரிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க அந்த விடுறீங்க பாத்தீங்களா காலம், அந்த காலம் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? இத வந்து நல்லா ஒரு இந்த பாயிண்ட் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாய்ப்புக்காக நீங்க காத்திருக்க கூடாது, அதை நீங்க உருவாக்கணும். நான் போய் ஒரு கம்பெனில வேலை செய்யலாம்னு இருக்கேன்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியை நீங்க உருவாக்குங்க. உங்களால உருவாக்க முடியும் கண்டிப்பா. நம்மளால முடியாது எதுவும் கிடையாது. அங்க இருக்கவங்க நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். சரிங்களா? இன்னொன்னு நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும். உங்களுக்கான அடிப்படை வசதிகள் நான் வந்து கேட்டது முதல்ல ஹாஸ்பிட்டல், ஸ்கூல். சரிங்களா? நீங்க இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும்னு நீங்க உங்களால முடிஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இப்போ வந்து இங்க இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மனுவோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்து நீங்க கொண்டு வரலாம். கண்டிப்பா கவர்மெண்டோட கவனத்தை ஈர்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்னு உங்ககிட்ட இப்ப இருக்கிறத வச்சு இதே நம்மளுக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இங்க இருந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சோ நீங்க இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இது போதும்னு சொல்லிட்டு நீங்க இப்படியே தான் இதே நிலைமையில தான் இருப்பீங்க. அதாவது வாழ்க்கை தரம் வந்து உயராது. அதே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நான் தப்பா சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். இப்ப வெளியே போனீங்கன்னா கார்ல போறாங்கல்ல, நிறைய பேர் ரோட்ல கார்லாம் போகுதுல, அவங்க மட்டும் ஏன் அதுல போறாங்க, நம்மளால ஏன் போக முடியல நீங்க யோசிங்க. உங்களுக்குள்ள நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு கேள்வி நீங்க வைங்க, வச்சு உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா பண்ண முடியும். ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இப்ப வந்து இந்த மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா அந்த 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் எனக்கு செலவுக்கு போயிடுது அப்படின்னு நீங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு சஃபிஷியன்டா நீங்க அதுலயே உட்கார்ந்துருவீங்க. அதை வந்து யோசிச்சுட்டு நீங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். நன்றி சார். எல்லாருக்கும் அறிவுரை கொடுத்த ஐசக்கு நன்றி. அடுத்ததா நாங்க லேடிஸ் எல்லாம் நாங்க ஒரு பாட்டு பாடி ஒரு டான்ஸ் ஆட போறோம். உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா தெரியுமா? கிறிஸ்துமஸ் தாத்தா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு? இப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா வரணுமா? அப்ப நாங்க டான்ஸ் ஆடினாதான் அவர் வருவாராம். நாங்க ஆடலாமா? நாங்க பெருசாலாம் ஆட போறது இல்ல. வைகோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் என்கிறானே. கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றுமே சிசுபாலன் தோன்றினானே. அன்றென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. புகழ் மைந்தன் தோன்றினானே. கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவே கருணை மகன் தோன்றினானே. நூற்றாண்டு இரவினை நொடியோடு போக்கிடும் ஒளியாக தோன்றினானே. இருவாழ நெஞ்சிலும் வீரங்கு கசியவே இறைபாலன் தோன்றினானே. முட்காடு எங்கிலும் பூக்காடு பூக்கவே புவிராஜன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைகோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் என்கிறானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைகோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் என்கிறானே. பர்த்டே. ஸோ சார் வெல்கம் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணலாமா? 1 2 3 சொல்றேன். 3 முடிக்கும் போது எல்லாரும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கத்தி சொல்ல போறோம். ஓகேங்களா? 1 2
3. சரி, நாங்க இப்ப வந்து சாருக்கு ஒரு நீ நீடு வாழ வேண்டும், காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் மீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பேரை நிலவு தாழ எழுத வேண்டும், உலகம் பார்க்க உமது பேரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, sir. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear sir. Happy birthday to you. Dancing through the snow in a one-horse open sleigh, all the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Open sleigh, all the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Now the ground is dancing through the snow in a one-horse open sleigh. Over the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Now the ground is பிரபல் பிரதாப் அவர்களை அழைக்கின்றோம். திரு அன்ரோ பிரதாப் அவர் எவ்வளோ சந்தோஷம் வந்தீங்க? செம்மையா எவ்வளோ? நிறைய எவ்வளோ இல்லையா? ஓகே, உங்களெல்லாம் இங்கே நாங்கள் பார்க்க வந்ததுக்கு யார் காரணம்? கிறிஸ்மஸ். ஓகே, சரி. இங்கே இது உங்களுக்கு பார்க்க வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு.
அது வந்து ஸ்ரீ காலபைரவா எஜுகேஷ்னல் அண்ட் மெடிக்கல் ட்ரஸ்ட். அதோட ஃபவுண்டர் டாக்டர் பிரபு, அவருக்கு ஒரு நன்றி. தெரியுமா அவரை? ஏன்னா அந்த ட்ரஸ்ட் மூலியமாக தான் உங்களை இங்கே நாங்கள் வர முடிஞ்சது. உங்களோட தலைவர் யார்? யார் எங்கள் ஊரில் யார் தலைவர் உங்களுக்கு? ராஜேஷ் சாரா? மனோகரன் சாரா? சந்திர? ஓகே, அவருக்கு ஒரு நன்றி. இதோட காலபைரவா எஜுகேஷனல் ட்ரஸ்டோட சீஃப் அட்வைசர் டாக்டர் ஆஷிஷ், அவருக்கு ஒரு நன்றி. உங்களையெல்லாம் இங்கே வர்றதுக்கு எங்களை அலோவ் பண்ண எங்கள் ஃபாதர் ஜெய்சலின் அவர்களுக்கு ஒரு நன்றி. வரவேற்புரை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. நல்ல இன்ட்ரோவாக அவர் கொடுத்தாரு. இதை ஆர்கனைஸ் பண்ணி உங்களை எங்களை எல்லாமே இங்கே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ண மேடம் டீனா அவங்களுக்கு நன்றி. குழந்தைங்க டான்ஸ் நல்லா இருந்தாங்களா? அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? நீங்களே சொல்லுங்க. டாக்டர் பிரபு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அழைப்பு. அம்மா வாங்கம்மா, ரசிக்கலாம். செக்யூரிட்டி மிஸ்டர் பிரவீன், டாக்டர் ஆசிஸ்க்கு பொன்னாடை போர்த்த அழைக்கிறேன். டாக்டர் ஆசிஸ் அண்ட் டாக்டர் அங்கிதா நாகர் போத். மனோகரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. சாப்பிடலாமா? ரெடியா? சாப்பிடலாம் வாங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. வான்கோழி இல்லைம்மாங்க, இட்ஸ் நாட் வான்கோழி. இது அது பேர்ட்ல, அதனால இப்படி கை பிடிங்க பப்பி. பொண்ணு இருக்குதா? ஆமாம், 2 இருக்கு இங்கே. ஆமாம், அங்கே ஒரு பேபி டாக் நான் பார்த்துட்டேன். நான் அங்கே பாரு பேபி டாக் நிற்கிது பாரு. அங்கே பாரு, அங்கே பாரு பேபி டாக் பாரு. ஆனால் அந்த கோழி அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. டாகும் இதோட விளையாடுக்கு வருது.
பாப்பா கையில் கொடுக்க சொல்லுங்க. மீதி இருந்தாலும் நிப்பாட்டுங்க. சாரி தண்ணி போய்க்கிறாங்க. ஒன்று கொடுத்து விடுங்க. ம் அம்மா கைப்பிடி கம் ஹியர். ஆ ஓகே ஓகே. எல்லாருமே